கிட்னி வாங்குறதும் தப்பு, விற்கிறதும் தப்பு சார். சார் இங்க கிட்னி வாங்குறதும் தப்பு, விற்கிறதும் தப்பு சார். சட்டப்படி குற்றம். இத அத போலீஸ் பார்த்துப்பாங்க பாப்பா. நீ உன் கதைக்கு வா. பண்றவங்க குற்றவாளிகள் தான். ஆனா இங்க இவங்க 2 பேர் விக்டிம்ஸ். எப்படி? பூனை குட்டி வெளியே வந்துச்சு. இவங்கெல்லாம் விக்டிம்ஸ்னா யாரு அவங்கெல்லாம்? அவங்களுக்கும் உனக்கு என்ன தொடர்பு? இவங்கெல்லாம் விக்டிம்ஸ். எதுலயும் சம்மந்தப்படாத நானும் என் ஹஸ்பண்டும் குற்றவாளி. நானும் என் ஹஸ்பண்டும் குற்றவாளியா? இது வரைக்கும் அவனை யாருமே சொல்லி கிட்னி திருடினாங்க. நீயே இழுத்து விட்ற அவனை கேஸ்காரனாக்க பார்க்குறியா? சூப்பரா இருக்குல்ல சார்? வீடியோ கிட்னிக்காக நான் இது வரைக்கும் எதுவும் ஹெல்ப் பண்ணதில்லை சார். நான் வந்து லிவர் சர்ஜரிக்கு குழந்தைங்களுக்கு நான் வீடியோ போட்டு பைசா வாங்கி கொடுத்துருக்கேன். ஏம்மா ஜூலி, என்ன கிட்னி லிவரு லெக் பீஸ்னு முனியாண்டி விலாஸ்காரி மாதிரி பேசுகிற? இதை பிக் பாஸ் அல்டிமேட்லேயே நான் சொல்லியிருக்கேன் என்னோட ப்ரெஸ் மீட்டில். உங்களுக்கு வேணுன்னா நாங்கள் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா வீடியோ போடுவோம். ஃபண்ட்ஸ் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோவை ஆர்ச்சீவ் பண்ணி வைப்போம். என்கிட்ட அந்த ஆர்ச்சீவ்டு வீடியோ இருக்குது சார். அப்போது வீடியோ போட்டது உண்மை, காசு கலெக்ஷன் பண்ணது உண்மை, எல்லாமே வாயிலே வந்துடுச்சு. சாதாரண பொதுமக்களே கேள்வி கேட்பாங்க. கோர்ட்டுக்கு போனீங்கன்னா உன்னை வச்சு செய்வாங்க. செல்லாம் வெயிட் சார். லீகல் நீங்கள் சொல்கிற மாதிரி லீகலாக பண்ணி தான் மக்கள் ஆல்ரெடி உன்னை மூஞ்சி வாயம் பார்த்தா பண்ணின்னு தான் சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அந்த செக்கை அவங்க கையால் கொடுத்து எல்லாமே இருக்குங்க சார். அச்சீவ் பண்ண வீடியோ வச்சுருக்க ப்ரூஃபுக்கு, ரைட்டு. நீ டெலிட் பண்ண வீடியோவும் எடுப்பாங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா. அப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ மூஞ்சா பார்த்தாலே தெரியுது, அலறி போயிருக்கு. உன் ஃபோனை வாங்கி செக் பண்ணுவாங்க. டெக்னிக்கல் போலீஸு எல்லா டீட்டெயிலும் எடுப்பாங்க. தப்பிக்கவே முடியாது நீ. எனக்கு அதுதான் சார் தெரியல. கிடையாது சார். சார் இங்கே கிட்னி வாங்குறதும் தப்பு, விற்கிறதும் தப்பு சார். சட்டப்படி எங்கள் அப்பா புதருக்குழு இல்லைன்ற கதை மாதிரி எல்லா கதையும் இவ வாயிலேருந்தே வந்துடுச்சு. ப்ரெஸ் மீட்டு கொடுக்குற அளவுக்கு பெரிய அளவு இவளுக்கு செட் பண்ணி கொடுத்து நான் எதுவும் தப்பு பண்ணலன்னு சொல்லு அப்படின்னு ஒரு கட்சி இவளை அமைச்சிருக்கு. அந்த கட்சி பேர் நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். எல்லா கதையும் அவன் வாயிலேருந்தே வருது. பொதுமக்களான நமக்கே இவ்வளோ டவுட் வருது, நம்மளே இவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறோம்ல. இவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் கோர்ட்டுக்கு போனாலும் வச்சு செய்ய போகிறாங்க. இதில் ஹைலைட் என்னன்னா, அவள் வீட்டுக்காரனையும் கூட சேர்த்தினா. இப்போ அவள் ஹஸ்பண்ட் இப்போ வந்து அவளுக்கு கேஸ்காரனாக மாறிடுவான். இந்த பருத்தி வீரனில் ஒரு டைலாக் வருமே, அதுதான் இப்போ ஞாபகம் வருது. இவங்களெல்லாம் காசு வாங்கின்னு வெளியே விட்டு வச்சிருக்கிறீங்க, இன்னும் எத்தனை பேர் குடியை கெடுக்க போகிறாங்கன்னு தெரில. அதுதான் ஜூலி கதை இப்போ. குற்றம்.